ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, சீட் பெல்ட் போடுங்க. ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணுங்க. ஓகே, ஃபஸ்ட் கியர் போடுங்க. கிளச்சை ஃபுல்லாக ஆஃப் பண்ணி. ஓகே, இப்போ வந்து இந்த வண்டியோட கார்னரு நம்மளோட கார்னர் வெளியே வரும். இப்போ டேர்ன் ரைட் ஃபுல்லாக உடைங்க, கொஞ்சம் உடைங்க. இப்போ கிளச் ஆஃப் கிளச் ரிலீஸ் பண்ணுங்கள். ஆஃப் கிளச் ரிலீஸ் பண்ணுங்கள். ஓகே, நல்லா கட் பண்ணுங்கள், நல்லா கட் பண்ணுங்கள். ஓகே, கட் பண்ணதை ஸ்டடி பண்ணுங்கள், ஸ்டடி பண்ணுங்கள், நல்லா ஸ்டடி பண்ணுங்கள், லைவாக பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ஜீரோ கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ ஜீரோ கொடுத்து பார்க்கலாம். ஸ்டடி பண்ணுங்கள். இப்போ ஸ்பீட் இன்க்ரீஸ். கிளச் ஆஃப் செகண்ட் கியர். ஓகே, ஆஃப் கிளச் ரிலீஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுங்கள் கிளச்சை. ஓகே, இப்போ அப்படியே போயிட்டே இருங்க. ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் ரைட்டில் வாங்கி போங்க, திருப்பி லெஃப்ட்டில் உள்ளே வாங்க. ஸ்டடி பண்ணுங்கள். ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கிளச் ஆஃப் தேர்ட் கியர். வண்டி இந்த லெஃப்ட்டு ரைட்டு போகக்கூடாது, அதை மட்டும் கரெக்டாக. ஆக்சிலேட் வேணாம், கிளச் எடுக்காமல் ஆக்சிலேட் வேணாம். அப்படியே போகலாம், அழகாக போகலாம். ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். மெயின் ரோடு தெரிஞ்சதுலேயே அங்கே போய்ட்டு நம்ம ரைட் கட் பண்ணோம். இங்கே கிளச் ஆஃப் பண்ணுங்கள். செகண்ட் கியரை சாஃப்டாக போடுங்க. ஓகே, இண்டிகேட்டர் ரைட்டில் போடுங்க, கீழே ரைட்டில். ஓகே, பள்ளத்தில் விடாமல் போகிறதுக்கு இப்போ ரைட்டில் கட் பண்ணுறதுக்கு இந்த மெயின் ரோடு ஆக்சிலேட்டை விட்டுடுங்க. கிளச்சை ஃபுல் ஆஃப் பண்ணுங்கள். இப்போ ஒரு வண்டி வர்றதுக்கு பேஸ் கொடுத்துடணும். பிரேக் சாஃப்டாக போடுங்க. ரோடு தெரிகிற மாதிரி நின்றுங்க. இன்னும் போட்டோம். ஃபஸ்ட் கியர் போடுங்க, ஃபஸ்ட் கியர் போடுங்க. இங்கே பாருங்க, லெஃப்ட்லேயும் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் போங்க, போகலாம். இன்னும் கொஞ்சம் போங்க. ஆஃப் கிளச். ஓகேவா? இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் போங்க சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் போங்க. இப்போ ஸ்டாப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரோடு தெரியணும் உங்களுக்கு. ரைட்லேயும் பாருங்கள் வண்டி வருதா இல்லையான்னு, லெஃப்ட்லேயும் பாருங்கள் வண்டி வருதா இல்லையான்னு. இப்போ ஆஃப் கிளச் ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுங்கள். போகலாம். நீங்கள் போனீங்கன்னா போகலாம். பிரேக் விட்டுருங்க. அப்படியே கட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணுங்கள். கிளச்சை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுங்கள். லெஃப்ட்லேயும் பாருங்கள் மிரரை. இப்போ லைவாக ஸ்டடி பண்ணுங்கள். லைவாக போகலாம். ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இப்போ கிளச் ஆஃப் செகண்ட் கியர். ஃபுல் கிளச் 90% ஆஃப் பண்ணுங்கள். ஓகே, போகலாம். கிளச் ரிலீஸ். அப்படியே போயிட்டே இருங்க. போகலாம். ஸ்பீட் கிளச் ஆஃப் தேர்ட் கியர் 100% ஆஃப் பண்ணுங்கள் கிளச்சை. ஓகே, ஆக்சிலேட்டை விட்டுடுங்க. கிளச்சை எடுத்துகிட்டு பாரு, ஆக்சிலேட்டை கொடுக்கலாம். இப்போ கிளச்சை ரிலீஸ் பண்ணுங்கள். இப்போ ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இந்த ரோடு எப்படி பெண்ட் ஆகுதோ லைட் மூவ்மெண்ட்டு தான் ஸ்டேரிங் ஒர்க்கு. இப்போ ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி அப்பப்போ லெஃப்ட்டு ரைட் வாட்ச் பண்ணுங்கள், ஸ்டடி பண்ணுங்கள். வர ரைட் கட் பண்ணி இண்டிகேட்டர் ரைட்டில் போடுங்க. இங்கே கிளச் ஆஃப் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஆஃப் பண்ணுங்கள். 100% ஆஃப் பண்ணுங்கள். இப்போ செகண்ட் கியர் போட்டு வைங்க. ஸ்பீடை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். ஓகே, ஆப்போசிட்டில் வர வண்டி, நமக்கு பின்னாடி வர வண்டி செக் பண்ணுங்கள். பிரேக் விட்டுடுங்க. இப்போ லைட்டாக கட் பண்ணிட்டு இருங்க. போயிட்டு இருங்க. ஆஃப் கிளச் ரிலீஸ் பண்ணுங்கள். ஆஃப் கிளச். ஓகே, வண்டி நல்லா உள்ளே ஒட்ட வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஸ்டேரிங்கை ஸ்டடி பண்ணுங்கள். இப்போ இந்த வண்டி இடஞ்சலாகுதா, கொஞ்சம் ரைட்டில் வாங்கிக்கோங்க. அதுக்கு முன்னாடி லெஃப்ட்டு ரைட் செக் பண்ணுங்கள். வாங்க, அப்படியே உள்ளே வாங்க. ஸ்டடி பண்ணிட்டு ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். வண்டியை ஸ்டடி பண்ணுங்கள். போகலாம். ஸ்பீட் கிளச் ஆஃப் தேர்ட் கியர். கிளச்சை ஃபுல்லாக ஆஃப் பண்ணுங்கள். ஓகே, கிளச் ரிலீஸ். போகலாம். ஸ்பீட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜங்ஷன் வருது இல்லையா, லாஸ்ட்டு உங்களுக்கு நான் ஜீரோ சொல்லி தரேன். அதை கரெக்டாக கேட்ச் பண்ணி இந்த மாதிரி ஸ்டேரிங் திருப்பதி கஷ்டப்படுறீங்க இல்லையா, இது பண்ணிட்டீங்கன்னா எல்லா இடத்துலையும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சிலேட்டாக ஒரு டைம் கிளச் ரிலீஸ் பண்ணிட்டு தான் ஆக்சிலேட்டாக கொடுக்கணும். நீங்கள் இதையும் அமைக்கணும், அதையும் கொடுத்தீங்கன்னா வண்டி சத்தம் போடும், வண்டி போகாது. இப்போ கிளச் ஆஃப் பண்ணுங்கள். இண்டிகேட்டர் ரைட்டில் போடுங்க. இந்த எட்ஜி தெரியுது இல்லையா, இப்போ இதில் வந்து நம்ம ஜீரோ போட போகிறோம். அதுக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல் ஈஸியாக வரும் உங்களுக்கு. இதை கட் பண்ணி இதுக்கு வண்டிக்கு நேராக இப்போ ஸ்டாப் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. ஃபஸ்ட்டு கியர் போடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு கை இங்கே வைங்க. இப்போ பாருங்கள், ஜீரோ வந்து பாருங்கள், நான் சொல்லி தரேன் பாருங்கள். கையெடுங்க. பாருங்கள், இந்த ஸ்டேரிங்கோட பிளவே 3 தான். இப்படி அழகாக இப்படி பண்ணுங்கள். ரிட்டர்ன் அதே மாதிரி அழகாக கொண்டு வாங்க. ஃபஸ்ட்டு கியர் தான் நான் சொல்லும்போது ஃபுல் டர்ன், திருப்பி ரிட்டர்ன் கொண்டு வாங்க. இப்போ ஆஃப் கிளச் ரிலீஸ் பண்ணி பிரேக்கை விடுங்க. இப்போ அழகாக சுற்றுங்க. நான் சொன்ன மாதிரி ஸ்டைலில் சுற்றுங்க. அப்படியே சுற்றுங்க. வெயிட் பண்ணுங்கள். வண்டி உள்ளே வர வெயிட் பண்ணுங்கள். இப்போ வண்டி உள்ளே வரட்டும், வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஸ்டடி பண்ணுங்கள். லைவாக ஸ்டடி பண்ணுங்கள். போதும், வெயிட் பண்ணுங்கள்.
இப்போ லைவாக ரைட் டர்ன் பண்ணுங்கள், ஃபுல்லாக லைவாக பண்ணுங்கள், லைவாக பண்ணுங்கள், லைவாக பண்ணுங்கள். ஓகே, அழகாக இதே மாதிரி பண்ணிங்கன்னா அந்த வண்டி கார்கிட்ட நம்ம டச் பண்ண மாட்டோம். இப்போ வண்டி உள்ளே வர வெயிட் பண்ணுங்கள், உள்ளே வர வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஸ்டடி பண்ணுங்கள், லைவாக பண்ணுங்கன்னு சுற்று வெயிட் பண்ணுங்கள். வண்டி போட்டோம். இப்போ லைவாக கட் பண்ணுங்கள், ஃபுல் டர்ன். ஓகே, அப்படியே போங்க. வண்டி உள்ளே வர வரையும் வெயிட் பண்ணுங்கள். இது உள்ளே வரட்டும். இப்போ ஸ்டடி பண்ணுங்கள் லைவாக. ஓகே, வெயிட் பண்ணுங்கள். இப்போ லைவாக பண்ணுங்கள். டர்ன் ரைட். ஆக்சிலேட்டரி வேலையே இல்லை பாஸ். போகலாம். வண்டி உள்ளே வரட்டும். இப்போ ஸ்டடி பண்ணுங்கள், லைவாக. ஓகே, இப்போ திருப்பி வண்டி போட்டோம் இருங்க. இப்போ லைவாக பண்ணுங்கள். டர்ன் ரைட். ஓகே, இப்போ வண்டி உள்ளே வரட்டும், வெயிட் பண்ணுங்கள். இப்போ லைவாக ஸ்டடி பண்ணுங்கள். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். இப்போ லைவாக டர்ன் ரைட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே லெஃப்ட்டு ரைட்டு கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ கட் பண்ணி நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணாலே அங்கேயே நிற்பாங்க. இப்போ இன்னொரு ஆப்ஷன் மாற்றி சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணுங்கள். ஸ்டடி பண்ணுங்கள். இப்போ கிளச் ஆஃப் பண்ணி ஸ்டாப் பண்ணுங்கள். இப்போ இந்த கையை ரைட் கையை வந்து இதில் வைங்க என்ன மாதிரி. இப்போ இந்த லெஃப்ட் கையில் பண்ணணும், அந்த கையை அங்கே வைங்க என்ன மாதிரி. இப்போ இது 0 பண்ணது இந்த கையில் பண்ண சொல்லுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு கீரை போடுங்க. இப்போ அந்த கையை அங்கே வச்சுட்டு இப்போ இதில் பண்ணுங்கன்னா வண்டி முன்னாடி போட்டோம், இல்லைன்னா அந்த கட்டையில் இடிக்கும். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நான் சொல்லும்போது 0 பண்ணுங்கள். போட்டோன்னா கொஞ்சம் போட்டோம். இப்போ டர்ன் ரைட். லைவாக பண்ணுங்கள். வெயிட் பண்ணுங்கள். வண்டி வர வரை வெயிட் பண்ணுங்கள். இப்போ லைவாக ஸ்டடி பண்ணுங்கள். ஓகே, ஸ்டாப் பண்ணுங்கள். திருப்பி லைவாக சுற்றுங்க. டர்ன் ரைட். லெஃப்ட்டு ரைட்டு கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வண்டி உள்ளே வர வரை வெயிட் பண்ணுங்கள். இப்போ லைவாக ஸ்டடி பண்ணுங்கள். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். திருப்பி இப்போ டர்ன் ரைட். கட் பண்ணுங்கள், லைவாக கட் பண்ணுங்கள். போகலாம். லெஃப்ட்லேயும் வாட்ச் பண்ணுங்கள், ஆப்போசிட்டில் வரவங்களும் வாட்ச் பண்ணுங்கள், நமக்கு பின்னாடி வரதை வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஸ்டடி பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள். திருப்பி லைவாக சுற்றுங்க. டர்ன் ரைட். இந்த மாதிரி 2 வீலர் வருவாங்க, இவங்களையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்லோவாக போக வேண்டியது தான். இருங்க, அவரும் போயிட்டோம். போங்க அப்படியே போங்க. இப்போ இதுக்கு பின்னாடி இப்போ கட் பண்ணுறீங்க இல்லையா, உங்களுக்கு பின்னாடி வண்டி வருதா மிரர் செக் பண்ணுங்கள். லைவாக ஸ்டடி பண்ணுங்கள். இப்போ வெயிட் பண்ணுங்கள். அந்த வண்டியெல்லாம் போட்டோம். ரோடு ஃப்ரீயாக இருந்தால் நேராக போங்க. நேராக போய்ட்டு திருப்பி இது இன்னும் ஸ்டடி பண்ணுங்கள். திருப்பி லைவாக பண்ணுங்கள் அந்த 0வை. ஓகேவா? இப்போ ஸ்டடி பண்ணிட்டு நேராக போகணும், சரியா? இப்போ ஸ்டடி பண்ணுங்கள், லைவாக ஸ்டடி பண்ணுங்கள். நல்லா டோர் சுற்று போகலாம். இப்போ வண்டி எப்படி வச்சுக்கணுமோ போங்க. ஸ்பீட் கிளச் ஆஃப், செகண்ட் கியர் போடுங்க. ஸ்டேரிங் நேராக வச்சுக்கோங்க. லெஃப்ட் ரைட் வாட்ச் பண்ணுங்கள். நேராக போகலாம். போயிட்டே இருங்க. ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸ்பீட் கிளச் ஆஃப், தேர்ட் கியர். ஓகே, போயிட்டே இருங்க. இப்போ லாஸ்ட்டு போய் நம்ம லெஃப்ட்டு கட் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணோம்னா இங்கே இண்டிகேட்டர் லெஃப்ட்டில் போடுங்க. சிக்னல் லெஃப்ட்டில் போட்டுருங்க, மேலே தூக்கிடுங்க இண்டிகேட்டர். ஓகே, இங்கே கிளச் ஆஃப் பண்ணுங்கள். செகண்ட் கியர் போட்டு வச்சுக்கோங்க. ஸ்பீடை கொஞ்சம் டவுன் பண்ணுங்கள். இந்த கார் எப்படி போகுது பார்த்தீங்களா? அவங்க ரைட்டில் கட் பண்ண போகிறாங்க, நம்ம லெஃப்ட்டில் கட் பண்ண போகிறோம். இதுக்கு அந்த 0 பண்ணிங்களா லைட்டாக பண்ண வேண்டியது இருக்கும். லெஃப்ட்டு இப்போ ஒரு கையை வச்சுக்கோங்க கீரில், பிரேக்கில் கால் எடுங்க. இப்போ லைட்டாக நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். வெயிட் பண்ணுங்கள், வண்டி உள்ளே வரட்டும், வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஸ்டடி பண்ணுங்கள், போயிட்டே இருங்க. இப்போ ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். லெஃப்ட்டு ரைட்டு வாட்ச் பண்ணுங்கள், போயிட்டே இருங்க. கிளச் ஆஃப், தேர்ட் கியர். ஸ்பீட் கிளச் ஆஃப், ஃபோர்த் கியர். கிளச்சை ரிலீஸ் பண்ணிட்டு ஆக்சிலேட்டர் கொடுங்க பாஸ். இல்லை வண்டி சுத்தம் போடும். இந்த மாதிரி சைக்கிள்காரன் இளைஞராக வருவாங்க, பார்த்துட்டு போகலாம். இப்போ தேர்ட் கியர் போடுங்க. கிளச்சை எடுத்துகிட்டு ஆக்சிலேட்டர் கொடுங்க. போகலாம் பாஸ். கிளச் ஆஃப் பண்ணுங்க. போகலாம். பிரேக் ஆகலாம் ரொம்ப. செகண்ட் கியர். போகலாம். இந்த ஸ்பீட் பிரேக்கு கிளச்சை மட்டும் இங்கே ஆஃப் பண்ணுங்கள். இப்போ ஃபுல்லாக 100%. இப்போ இண்டிகேட்டர் லெஃப்ட்டில் போடுங்க. வர டர்ன் லெஃப்ட் கட் பண்ணணும். லைட்டாக போங்க. கிளச் ரிலீஸ் பண்ணணும், கொஞ்சம் வண்டி போடும். இப்போ கிளச் ஆஃப் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நீங்கள் 0 தான் பண்ண வேண்டியிருக்கும். வண்டி போட்டோம். கிராஸ் ஆவாங்க. இன்னும் கொஞ்சம் போட்டோம். பிரேக்கில் கால் எடுங்க. இப்போ 0 பண்ணுங்கள். வெயிட் பண்ணுங்கள். ஸ்டடி பண்ணுங்கள். இப்போ கிளச்சை ரிலீஸ் பண்ணுங்கள். ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இந்த பள்ளத்துக்கு கொஞ்சம் ரைட்டில் வாங்கிட்டு போங்க. அவ்வளோதான். ரைட்டாக பண்ணால் போதும். இந்த மாதிரி அழகாக பண்ண வேண்டியதான். உங்களுக்கு என்ன தோணுதோ, இந்த ரோடு எவ்வளோ தேவையோ யூஸ் பண்ணிட்டு அழகாக ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான்.
ஃபிஃப்த் கியர் பாஸ், கிளச் ஆஃப், அப்படியே முன்னாடி. ஃபஸ்ட்டு இது. ஓகே.